இப்போ ராம்குப்த் பார்க்கலாம். சரித்திர चित्रण ध्रुवसामिनी नामक ऐतिहासिक नाटक जयशंकर प्रसाद की अंतिम रचना है. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஐதிஹாசிக் நாடகம் ஜெய்சங்கர் பிரசாத்துடைய அந்திம் ரச்சனா கடைசி போயமா. ராம்குப்த் இஸ் நாடக பிரதான் பாத்திரம். ராம்குப்துன்றது இந்த நாடகத்துடைய பிரதான் பாத்திரம், மெயின் ரோலு. வஹி இஸ் நாடகா கல்நாயக் ஹே. அவர் வந்து இந்த நாடகத்துடைய வில்லன். கல்நாயக்னா வில்லன். அயோக்கியன் सम्राट समुद्रगुप्त के दो बेटे हैं. किंग समुद्रगुप्त இருக்காரு, அவருக்கு दो बेटे ரெண்டு பசங்க. ராம்குப்த் சந்திரகுப்த். बड़ा पुत्र ராம்குப்த் காயர் है. ஸோ பெரிய மகன் ராம்குப்த் இருக்காலே காயர், கோழையானவன். சந்திரகுப்த் வந்து சச்சா வீர் है, உண்மையான வீரன். इसलिए सम्राट समुद्रगुप्त छोटे बेटे சந்திரகுப்துக்கோ, சம்ராட்னா அந்த ராஜ்யத்தை, சமுத்திரகுப்தோடைய சின்ன பையன் சந்திரகுப்த் இருக்காலே அவனுக்கு युवराज बनाते हैं. युवराज बनाते हैं. युवराज அப்படின்னா கிங்கா மாற்றுறாங்க. யஹி வஹி, இங்கே வஹி நஹி, யஹி நஹி இல்லை, இங்கே இல்லை. சந்திரகுப்த் और துருவசாமினிக்கு விவாह तय करते हैं. அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்திரகுப்துக்கும் துருவசாமினிக்கும் நடுவில் விவாகத்தை, கல்யாணத்தை तय करते हैं, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மகரானா इससे पहले वे मर जाते हैं. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிடுறாரு. கம்டி அப்படின்னா வஞ்சகன் அர்த்தம். ராம்குப்த் ஜஹான் காயர் ஹே. ராம்குப்த் வந்து கோழையாக இருந்தாலும் வஹி கம்டி ஹே, அவன் வந்து வஞ்சகன். உனக்கு மந்திரி ஷிகாஸ்வாமினிக்கு சகாயத்தா மில்தி ஹே. அவனுக்கு வந்து மந்திரி ஷிகாஸ்வாமினி இருக்காங்களே, அவனுடைய ஹெல்ப்பு மில்தி ஹே, கிடைக்குது. தோனோன் கப்பட் கர்த்தி ஹே, ரெண்டு பேரும் வஞ்சகம் பண்ணுறாங்க. அவர் ராம்குப்த் சம்ராட் பன்தா ஹே. ராம்குப்த் இருக்கார் இல்லையா, அவர் தான் சம்ராட். சம்ராட்னா கிங்காக பனதா ஹே, மாறுறான். யஹி நஹி, இது மட்டும் இல்லாமல் துருவசாமினி சே யுவாபி கர்லேதா ஹே, துருவசாமினியோட கல்யாணமும் பண்ணிக்கிறான். மூர்க் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். கஹாகயா ஹே, சொல்கிறாங்க ஜெய்சே சங்கதி வைசே மதி. ஜெய்சே சங்கதினா எப்படி பழகுறோமோ வைசே மதி அப்படி தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி பழகுறாங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்களோ அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ராம்குப்த் எது வீரோன் கே, ராம்குப்த் இருக்காலே அவன் எது வீரோன் கே சாத் ரஹத்தாகே, வீரர்கள் கூட வந்து இருந்திருந்தான் அப்படின்னா வபி வீர் பனாத்தா. ஓகே, அவனும் வீரனாமா இருக்கான். லேக்கின் ஆனால் வகு ஹமேஷா கிச்சட் கே சாத் ரஹத்தாகே. அதாவது வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து வீரர்கள் கூட வசிச்சிருந்தானா அவனும் வீரனாக எடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கிச்சட்னு சொல்லுவாங்க இல்லையா, கிச்சடுனா என்ன அர்த்தம், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு 9ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க கூட பழகிறான். நெக்ஸ்ட்டு வந்து பவுனா குப்புடாபி உஸ்கே தோஸ்து ஹே. பவுனானா என்ன அர்த்தம்னா, அந்த குள்ளன்னு சொல்லுவாங்க, அவங்களும் கூன் முதுகு இருக்கவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். குள்ளன்னு கூன் முகுது இருக்கவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ராம்குத் ஸ்திரியோன் கே சாத் கேல்னா ரகத்தாகே. ராம்குத் வந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கேல்னா ரகத்தாகே விளையாடிட்டே இருப்பான். ஜின் லோகோன்மே புருஷ்துவக்கா அபாவ் ஹே. ஜின் லோகோன்னா எந்தோட மக்கள்கிட்ட புருஷ்துவன் அப்படின்னா ஆண்களுக்கான, ஓகேவா, ஆண்கள் அபாதுனா குறைபாடு இருக்கும், ஆண் குறைபாடு இருக்கோதோ உன் லோகோன்ஸே, அந்த மக்கள்கிட்ட ராம்குப்து தோஸ்திகே, அந்த மக்கள்கிட்ட போய்ட்டு ராம்குப்து பழகுறான். யார் ஆண்களுக்கான கெப்பாசிட்டியே இல்லையோ அவங்க கூட பழகுறானா. காயர் கோலை. ராம்குப்த் கப்பட் கர்க்கே, கப்பட்னா அந்த வஞ்சகம் பண்ணி ராஜா பஞ்சாத்தா ஹே, ராஜாவாயிரம். யக சஹி, இது ஓகே. மகர் இஸ்ஸே வீரத்தா அப்பனே ஆப் ஆ நஹி ஜாதி. ஆனால் வீரத்தா, வீரோன்றது அப்பனே ஆப் தனக்கு தானாகவே ஆ நஹி ஜாதி வரலை. ஷேர் கி கால், ஷேர்னா சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம் எப்படி சொல்கிறது, சிங்கத்தோல் அடிக்கிறதால நரி சிங்கமாக ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஷேர் கி கால் அவுதனேசே, அந்த சிங்கத்துடைய தோலை அவுதனேசே உடுத்திக்கிறதால, ஷியார் இருக்கு இல்லையா, சியார்னா என்ன அர்த்தம், இந்த இது நரி இருக்கு இல்லையா, அது ஷேர் நஹி பன்தா, நரி வந்து சிங்கமாக ஆகிடாது, சிங்கத்தோட தோல் போட்டிருந்தாலும் நரி வந்து சிங்கம் ஆகிடாது அப்படின்னு இருக்காங்க. ராம்குப்த் ஷகோன் கே சாத் யுது கர்த்தா ஹே. ராம்குப்த் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷகோன்னா சாகசர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஷாகர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட யுத்த கர்த்தா ஹே, யுத்தம் பண்ணுறான். யுத்தமே ஹார் ஜாத்தா ஹே, யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிடறான். நெக்ஸ்ட்டு நிலட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், நிலட்ஜ். ராம்குப்த் ஷக்கராஜ் சே சந்தி கர்னா சாகத்தா ஹே. ராம்குப்த் இருக்கால ஷக்கராஜ் கிட்ட சந்தி கர்னா சாகத்தா ஹே, அக்ரிமெண்ட் போட நினைக்கிறான். சந்தினா அக்ரிமெண்ட்டு. இஸ் பர் ஷக்கராஜ் துருவசாமினிக்கும் மாங்கத்தா ஹே. ஸோ இதனால் ஷக்கராஜ் வந்து துருவசாமினியை கேட்குறான். ராம்குப்த் ஷர்த்து மான் லேத்தா ஹே. ராம்குப்த் வந்து இந்த ரூல்ஸை மான் லேத்தா ஹே, அக்செப்ட் பண்ணிக்கிறான். துருவசாமினி உனக்கு பேரும் பேர் படுத்தி ஹே. துருவசாமினி அவனோட கால்களில் படுத்தி ஹே, விழறான். लेकिन वह अपना इरादा नहीं बदलता. அவனுடைய ஆசையை என்ன பண்ணலாம், இராதானா தன்னுடைய ஆசையை நகி பதல்தா, அவன் மாற்றிக்கல.
चालाक ना इंटेलिजेंट। चंद्रगुप्त ध्रुवसामिनी जैसा वेशा बनाकर ओके चंद्रगुप्त இருக்கான் இல்லையா ध्रुवसामिनी மாதிரி வேஷா बनाकर வேஷத்தை போட்டு रामगुप्त से मिलने रामगुप्त பார்க்கறதுக்காக जाता है போறான்। ध्रुवसामिनी उसके साथ जाती है ध्रुवसामिनी அவன் கூட போறான்। रामगुप्त जानता है रामगुप्त தெரியும் चंद्रगुप्त शकराज को मार डालेगा चंद्रगुप्त வந்து शकराजை சாவடிச்சிருவான்ட்டு। वह चंद्रगुप्त और ध्रुवसामिनी को मार डालने का योजन बनाता है அதனால என்ன பண்றான்னா சந்திரகுப்தியும் ध्रुवसामिनीயும் मार डालने को சாகடிக்கணும்ட்டு யோஜனா बनाता है யோசனை பண்றான்। इस तरह अंदर और बाहर के ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா உள்ளுக்குள்ளார அண்ட் வெளியே இருக்கக்கூடிய சத்ருவன்னா எனிமேஸ் இருக்காங்களா அவங்கள மாடால்னா சாத்தாஹே ஸோ உள்ளார இருக்கக்கூடிய அண்ட் வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் கொண்டுடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்। ஓகேவா அபாகானா நான் வந்து அன்லக்கி அப்படின்னு அர்த்தம்। சந்திரகுப்த் லடாயுமே சந்திரகுப்த் என்ன பண்ணுறான்னா ஃபைட்டில் ஷக்கராஜ்கோ ஷக்கராஜை சாகடிச்சிட்டு ध्रुवसामिनी के साथ मगध वापस आता है ध्रुवसामिनी கூட மகதுக்கு வாபஸ் आता है ரிட்டர்ன் வரா। சபா மே புரோஹித் करते हैं சபான கூட்டத்தில் புரோஹிதர் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு ஸ்திரீ கா மான் பச்சானே வாலா உஸ்கா பத்தி ஹே பெண்ணுடைய மானத்தை பச்சானே வாலா காப்பாற்ற வந்துறான் உஸ்கா பத்தி ஹே அவளுடைய புருஷன்। इसलिए அதனால் ध्रुवसामिनी சந்திரகுப்துக்கு वही ध्रुवसामिनी சந்திரகுப்துக்கானவ। मंदाकिनी कहते हैं मंदाकिनी சொல்றா राज्य की रक्षा करने वाला राजा है ராஜ்யத்தை ரக்ஷா करने वाला ராஜ்யத்தை டேக் கேர் பண்றவன் தான் ராஜா। इसलिए चंद्रगुप्त मगध के राजा है அதனால சந்திரகுப்த் தான் மகதத்துடைய ராஜா அப்படின்னு மந்தாகினி சொல்றா। யாருன்னா சர்வெண்ட் இருக்கால வேலைக்காரி அவ சொல்றான் மிருத்। நெக்ஸ்ட் பார்த்தினா இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து இவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும் என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிடும் அவனுக்கு சந்திரகுப்த் சரி ஃபஸ்ட்டு பையனுக்கு। அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா மிருத்து அப்படின்னா இறந்து போயிடுறது ஓகேவா। ராம்குப்து குஸ்ஸேமே ராம்குப்துக்கு கோவம் வந்துட்டு சந்திரகுப்துக்கு மாடால்னேக்கா சந்திரகுப்தை சாகடிக்கிறதுக்காக பிரயத்தன் கருத்தாக முயற்சி பண்ணுறான்। இத்தனையுமே சாப்பந்த் குமார் சந்திரகுப்துக்கு மாடால்தாக இதனால இதுக்கு நடுவில் என்னன்னா ஒரு சாமந்த் குமார் அப்படின்னா ஒரு நிலப்பிரபு வந்து அவனை கொண்டுடுறான்। रामगुप्त कायर कोले ராஜபார் டோனா உஸ்கே வஷ் கி பாத் நஹி ஹே ராஜபார் டோனா அப்படின்னா ராஜ்யத்தை சுமை இருக்கு இல்லையா அதை டோனானா சுமக்கிறது உஸ்கே வஷ் கி பாத் நஹி ஹே அவனுக்கு வந்து சக்தி கிடையாது வஷ்னா சக்தி கிடையாது அவனுக்கு முடியல ஈஸ்வர அதனால அவருடைய கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா சஹி டங்ஸே ஹுவாஹே நல்லா நரேட் பண்ணிருக்காங்க டங்ஸேனா நல்ல நரேட் பண்ணிருக்காங்க நல்ல விதமாக காமிச்சிருக்காங்க।